அம்மா வணக்கம். வணக்கம் சார். இந்த ஃபார்ம் எங்கேம்மா இருக்குது? பெரிய கும்பானூர் சார். பெரிய கும்பானமா இது? பெரிய கும்பானூர். அட்ரஸ் கரெக்டாக சொல்லிடுங்க. காடையாம்பட்டி தாலுக்கு சார். சரி. கொங்குப்பட்டி போஸ்ட்டு. சரி. பெரிய கும்பானூர். சரி. எத்தனை வருஷமாக வளர்க்குறீங்கம்மா ஆடுகள்லாம்? 5 வருஷமாக வளர்க்குறீங்க. ஆடு நல்லா வளர்க்குறீங்க, பார்த்தாலே தெரியுது. நல்லா மோசமாக வளர்ந்துருக்குது. 5 வருஷமாக என்னென்னமா தீனி போடுறீங்க நீங்கள்? சார் காலையில் அடர் தீவனம் சார். அடர் தீவனம். சரி. 10:30 மணிக்குங்க சார் தீவனத்தட்டு. சரி. தீவனத்தட்டில் என்னென்ன போடுறீங்கம்மா? சைலேஜ் போடுவோங்க சார், இல்லைன்னா நேப்பியர். சரி. சைலேஜ் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை வர வச்சுருக்கீங்களா? வாங்குறேங்க சார். வாங்குறீங்க. சரி சரி. மதியம் 2 மணிக்குங்க சார் புல்லு வைக்கிறீங்க சார். புல்லு வைக்கிறீங்க. சரி. நைட்டு கடலை கொடிங்க சார். கடலை கொடி. எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கம்மா அவங்க கூட? 3 பேர் செய்கிறாங்க சார். 3 பேர் வேலை செய்கிறாங்களா? எப்படி நல்ல வருமானம் வருதாம்மா ஓரளவுக்கு நீங்கள் ஆரம்பிச்சதுலேருந்து? ஆரம்பத்தில் சொல்கிற மாதிரி இல்லை, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லையா? சரி சரி. என்ன வெள்ளை ஆடு மட்டும் வளர்க்குறீங்களா இல்லை செம்மறி ஆடு மட்டும் வளர்க்குறீங்களாம்மா? ரெண்டுமே சார். ரெண்டுமே வளர்க்குறீங்க. எப்படி எத்தனை மாதம் வளர்த்துட்டு எத்தனை மாதம் கொடுக்குறீங்க? இல்லை பக்ரீக்கு மட்டும் வளர்க்குறீங்களா எப்படிம்மா? சார் 3 மாதம் வளர்த்தி கொடுத்துருவோங்க சார். கறி கொடுப்பீங்களா? கொடுப்போங்க சார். இப்போ பக்ரீத் கொடுக்குறீங்க. சரி. இந்த ஆடுங்கள்லாம் வந்து என்ன இடையில வாங்குறீங்க, என்ன இடையில விற்கிறீங்க? வாங்கும்போது 15 to 17, 19, 20. சரி. ரொம்ப குறைவான இடம் இருக்கிறது வாங்கினாங்க சார். அது ரொம்ப சிரமம். சரி. நான் அதான் சுற்றி பார்த்தேன். ஆடுங்களை எத்தனை கேபின் வச்சுருக்கீங்கம்மா மொத்தம்? 6 கேபின். கீழே 4 இருக்குங்க சார். கீழே கூட 4 இருக்குங்களா? சரி. என்ன ஒரு 200 ஆடு 300 ஆடு வளர்ப்பீங்களா ஒரு நேரத்தில்? 350 ஆடு வளர்ப்பீங்க. சரி. இப்போதைக்கு ஓரளவுக்கு ரொட்டேஷனுக்கு வருமானத்துக்கு கரெக்டாக இருக்காமா? இப்போ பரவாயில்லைங்க. சரி சரி. யாருக்காவது வந்து உங்களுக்கு ஆடு வேணும்னா, செம்மறி ஆடோ இல்லைன்னா வந்து வெள்ளை ஆடு வேணும்னா, மேடமோட பேர் சொல்லுங்கம்மா. ஜெயபாரதி. ஜெயபாரதி. இந்த ஃபார்மோட பேர் சொல்லுங்கள். ஜெயபாரதி. ஜெயபாரதி இன்டகிரேட்டட் ஃபார்ம் சொல்லி அட்ரஸ் வருது. அதனால் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் அணுகலாம். உங்கள் செல் நம்பர் சொல்லுங்கம்மா. 9865856432. நானும் வந்து இவங்க நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். யாருக்காவது ஆடு வேணும், ரெகுலராக வேணும், கறிக்கோ இல்லைனா வந்து பக்ரீதுக்கோ இல்லை வேறு பண்டிகைகளுக்கோ இல்லை கோயிலுக்கோ வேணும்னா அவங்கள வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நல்ல மலிவான விலையில் கொடுப்பாங்க. விலையெல்லாம் நீங்கள் அவங்ககிட்ட பேசிக்கலாம். ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப முக்கியமானது. வந்த உடனே எங்களுக்கு இப்போ காலையில் டீ கொடுத்துட்டாங்க. இப்போது வந்து போன வருஷம் முந்தின வருஷம் கூட நாங்கள் பக்ரீத்துக்கு ரெகுலராக ஆடு வந்து இங்கே இவங்ககிட்ட தான் எடுப்போம். நன்றிமா உங்களுக்கு. இப்போ இந்த ஆடுகள்லாம் வந்து உங்களுக்கு வளர்ச்சி எப்படி இருக்குமா? நீங்கள் போடுற தீனியில் எப்படி வருது வளர்ச்சி? உங்களுக்கு எடை போட்டு பார்க்குறீங்களா அப்பப்போ? சரி. எங்கே வாங்குறீங்கம்மா ஆடுகள்லாம்? நீங்கள் சந்தையில் வாங்குறீங்களாம்மா? சரிங்கம்மா. எங்கே வாங்குறீங்க? ராமநாதபுரம் சார். ஓ, எல்லாம் மயிலம்பாடியாம்மா இல்லை நெல்லூர் ஜோடிப்பியாம்மா ஆடுங்க முக்கியமாக கலந்துருக்கும் நினைக்கிறேன் இல்லையா? உங்களுக்கு இங்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்களா? இல்லை குட்டி வந்து விலை அதிகமாக தான் சார். குட்டி ஏன்னா எப்போதுமே வந்து வளர்க்குற குட்டியெல்லாம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். கொஞ்சம் கறி குட்டியோட அந்த குட்டி கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். நீங்கள் வளர்த்த பிறகு உங்களுக்கு அந்த வருமானம் தான் வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் வளர்த்த பிறகு தீனி எல்லாம் போட்ட பிறகு இந்த ஆடுங்க கூலியெல்லாம் போன பிறகு அதுக்கப்புறம் தான் அது உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதாவது 2-3 வருஷமாக அதில் ஒன்றும் வரல. சரிங்க. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. நான் முக்கியமாக என்னென்னா உழைப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஆமாங்க சார். இதில் வந்து உழைப்பு தான் முக்கியம். நம்ம வந்து அதுங்களுக்கு நோய் வராமல் பாதுகாக்கணும், வளர்ச்சியை பார்க்கணும், தீனி ஒழுங்காக போடணும், வேலைக்காரங்க ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா பார்க்கணும். இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லைங்களா? என்னம்மா தடுப்பூசிலாம் போடுறீங்களாம்மா நீங்கள் ஆடுங்களுக்கு? என்ன தடுப்பூசி போடுறீங்க? பிபிஆர் போடுறீங்க. அப்புறம் வேறு ஏதாவது மருந்து? ஹைடெக் போடுங்க சார். சரிங்க. ஹைடெக் பிபிஆர் வந்த உடனே போட்டுருவீங்களா? ஆமாங்க சார். ஒரு 3 நாள் எண்டோடஸ் பிகட்ஸு. சரி. லிவர் டானிக் சார். சரிங்க. உச்சி மருந்து கொடுக்குறீங்களாம்மா? எத்தனை நாளுக்கு ஒரு வாட்டி கொடுக்குறீங்க இல்லை வந்த உடனே கொடுக்குறீங்களா? சார் வந்ததும் ஒரு டைம் கொடுத்துருவீங்க. மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறீங்க. மேய விட்றீங்களாம்மா? ஆடுங்களை மேய விட்றீங்களா இல்லை உள்ளே வச்சு? ஓ, இன்டகிரேட்டட் ஃபார்மிங் பண்ணுறாங்க. இதில் வந்து இன்டென்சிவ் ஃபார்மிங் அப்படின்னா உள்ளேயே வச்சு உங்களுக்கு வந்து ஆடுக்கு தேவையான தீனி கொடுக்குறாங்க. செமி இன்டென்சிவ் அப்படின்னா மேய்க்கிறது பாதி, உள்ளே வச்சு தீனி போடுறது பாதி. ஃபுல்லாக வந்து எக்ஸ்டென்சிவ்னா உங்களுக்கு வந்து வெளியில் ஆடு வேறு மேய்க்க விடுறது மட்டும்தான், மேல் தீனி எதுவுமே போட மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து ஃபுல்லாக வந்து எல்லாமே இன்டென்சிவ் தான் பண்ணுறாங்க. அதனால் அவங்க செலவு கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் நீங்கள் எப்போது எந்த நேரத்துலையும் உங்களுக்கு ஆடு வேணும்னா ஜெயபாரதி மேடமை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க நம்பர் சொல்லியிருக்காங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஒரு டூர் மாதிரி நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி.